கேரளாவில் வரதட்சணை கொடுமையால் பாம்பை கடிக்க வைத்து மனைவியை கொன்றது உட்பட விதவிதமான கொலைகள் அரங்கேறியுள்ளது. அதில் ஒன்று மனைவியை பட்டினி போட்டு கொன்றது. அந்த வழக்கில் கணவன் மாமியார் இருவரையும் கொல்லம் நீதிமன்றம் குற்றவாளிகள் என அறிவித்துள்ளது. 2013ஆம் ஆண்டு நடந்த கொலைக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வழங்கப்பட்ட பரபரப்பு தீர்ப்பின் விவரம் என்ன? கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள பூயப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயது சந்துலால். அவருக்கும் கொல்லம் அருகே உள்ள கருணாகப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த 28 வயது துஷாராவுக்கும் கடந்த 2013ஆம் ஆண்டில் திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது 25 சவரன் நகைகளும் 5 லட்சம் ரூபாய் பணமும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருமணமான ஒரு சில மாதங்களிலேயே கூடுதல் வரதட்சணை கேட்டு சந்துலாலும் அவரது பெற்றோரும் துஷாராவை கொடுமைப்படுத்த தொடங்கியதாக கூறப்படுகிறது. அவரிடம் போன் இல்லாததால் தனக்கு நடக்கும் கொடுமைகள் குறித்து யாரிடமும் தெரிவிக்க முடியாமல் இருந்துள்ளார். மேலும் பெற்றோரையும் சந்திக்க கணவர் குடும்பத்தினர் அனுமதி மறுத்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு துஷாரா மர்மமான முறையில் உயிரிழந்தார். திருமணத்தின் போது சுமார் 50 கிலோ எடையிருந்த துஷாரா இறக்கும் போது வெறும் 21 கிலோ மட்டுமே இருந்துள்ளார். இதனால் தங்களது மகளின் மரணத்திற்கு கணவன் குடும்பத்தினர்தான் காரணம் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி துஷாராவின் பெற்றோர் போலீசில் புகாரளித்தனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து துஷாராவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் அதிர்ச்சி தகவல் வெளியானது. துஷாராவுக்கு சாப்பாடு கொடுக்காமல் ஒரு அறையில் அடைத்து வைத்து பட்டினி போட்டுள்ளனர். இதனால் அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சந்துலால், அவரது தந்தை லாலி, தாய் கீதா லாலி ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு கொல்லம் மாவட்ட கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதற்கிடையே மாமனார் லாலி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மரணமடைந்து விட்டார். இந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி சுபாஷ் குற்றம் சாட்டப்பட்ட சந்துலால் மற்றும் அவரது தாய் கீதா லாலி ஆகியோர் குற்றவாளிகள் என்று நேற்று தீர்ப்பளித்தார். அவர்களுக்கான தண்டனை விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என பெண்ணின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.